தாவீதுடைய இன்டென்ஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய இன்டென்ஷனும் என்னுடைய இன்டென்ஷனும் அதே போல தான் இருக்கும். என்ன? ஆண்டவர் என் கூட இருக்கணும். நல்ல இன்டென்ஷன் தானே. தாவீது சவுல் மரித்த பிறகு மணிகனை பெட்டி போச்சு. பெட்டி போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் அங்க இருந்து எந்த ஆசாரியனோ லேவினோ அதை குறித்து கவலைப்படல. ஆனா தாவீதுக்குள்ள மாத்திரம் ஒரு எண்ணம் வருது, ஐயோ பெட்டி இல்லையே, கர்த்தருடைய பெட்டி நம்மளோடு கூட இல்லையே. தேவன் என் கூட இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா கர்த்தரை கொண்டு வருகிற அந்த வழிமுறை, அந்த ஆர்டர் சரியில்லை. நம்ம லைஃப்ல நிறைய நேரத்துல சில காரியங்கள்ல நம்முடைய இன்டென்ஷன் நல்லா இருக்கலாம், நம்முடைய இன்டென்ஷன் கரெக்டா இருக்கலாம். ஆனா நம்ம செயல்படுகிற வழிமுறை, அந்த செயல்முறை தவறா இருந்தா கூட கர்த்தரால கோபப்பட முடியுமா? ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த முடியுமா? இதனாலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஒரே பிரசன்னம் கர்த்தருடைய பெட்டி எதற்கு சமமாய் சொன்னேன்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம். அன்னைக்கு ஓபேத் ஏதோம் வீட்டில் ஒரே பெட்டி தான் பெலிஸ்தியன் பாளையத்தில் பயங்கரமான அழிவை கொண்டு வந்துச்சு. ஊசா அந்த பெட்டியை நல்ல நோக்கத்தோடு பிடிக்க போனால் அவன் அடிக்கப்பட்டு மரித்து போனான். ஆனால் அதே பெட்டி ஓபேத் ஏதோம்ன்ற ஒரு மனுஷன், அதுவும் கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். பாருங்க, இந்த பெட்டியை பார்த்து பயந்த தாவீது என்ன நோக்கத்தோடு அந்த பெட்டியை கொண்டு வராரு? கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு வேணும், கர்த்தர் எருசலேமில் இருக்கணும், கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருந்தாதான் நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கொண்டு வராரு. ஆனால் நடந்த சில காரியங்களை பார்த்த உடனே தாவீதுக்கும் பயம் வந்துருச்சு. அதனால ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வச்சிடறாரு பயந்துக்கிட்டு. இப்போ ஓபேத் வீட்டை ஆசீர்வதிக்கிறத பார்த்த உடனே, ஆக்சுவலாக இதிலேருந்து கூட நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கலாம். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஓஹோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரன்ற அந்த ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு? ஆஹா, பெட்டியை நம்ம கொண்டு வந்தோம், சில காரணங்களால் அங்கே வச்சுட்டோம். ஆனால் பெட்டி எங்கே இருக்கோ, கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தாவீதை அறிந்த உடனே, அதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறான்? பெட்டியை நான் எருசலேமுக்கு கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு சில முறைமைகளை இங்கே தாவீது கடைபிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்து வாசிங்க. எல்லாம் நல்லா கவனிங்க. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை. இந்த அதிகாரத்துல இருந்து தான் நம்ம தியானம் பண்ண போறோம். போன வாரம் சிலரெல்லாம் நான் வீட்டில் போய் படிப்பேன்லாம் சொன்னீங்க. ஓகே, வாசிங்க. அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனுடைய பெட்டிக்காக ஒரு கூடாரமும் தனக்கு ஒரு கூடாரமும் போடுறாரு. அது மாத்திரம் இல்ல, லேவியர்களை அழைத்து, லேவியர்கள் தவிர வேற யாரும் பெட்டியை தூக்கக்கூடாது. அப்ப இந்த காரியம், இந்த எண்ணம் அவருக்கு எங்க வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? தாவீதுடைய இயல்பான பண்பு எப்பவுமே என்ன? ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா உடனே தாவீது என்ன செய்வார் அப்படின்னா, கர்த்தரிடத்துல போய் விசாரிப்பார். ஹல்லேலூயா. அந்த வசனம் இங்கே எழுதப்பட்டில்ல, ஆனால் நான் நம்புகிறேன் தாவீது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்த உடனே கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிற, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது புரியலையா, ஆண்டவரே என்ன நடந்துச்சு அப்படின்ன உடனே நல்ல காரியங்கள் வெளிப்படுகிறது. அப்பா, பெட்டி நீ கொண்டு வந்த முறைமையின்படி கொண்டு வரக்கூடிய காரியம் அல்ல, அதற்கு கர்த்தர் ஒரு முறைமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான 2 வசனம், இந்த 2 வசனம் தான் பிரியமானவர்களே. அதே 1 நாளாகமம் 15, 12, 13 இந்த 2 வசனத்திலிருந்து தான் காரியங்களை பார்க்க போகிறோம். அதனால அந்த வசனத்தை நல்லாவே படிங்க. அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தாவீது செஞ்ச அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய நேரத்தில் செய்ய தவறுகிறோம். என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்கான வழி தேவன் நம்மோடு கூட இருக்கிறது அப்படின்றது தாவீதுக்கு தெரிஞ்சு தான் போய் அது பெட்டியை கொண்டு வராரு. ஆனால் அதில் பிரச்சனை வந்தோடனே பெட்டியை வச்சிடுறாரு. இப்போ அந்த பெட்டி ரொம்ப தெளிவாக காமிக்குது, ஓபேத் ஏதோமின் வீட்டில் உள்ள எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. அப்போது தாவீதுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆசீர்வாதத்திற்கான வழி இது ஒன்று தான். ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபைக்கு இன்றைக்கி நான் பேசுகிறேன், ஆசீர்வாதத்திற்கான வழி என்ன? நீங்கள் அப்படியே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். பெட்டி வேற ஒன்றும் இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், பெட்டி கர்த்தருடைய பிரசன்னம். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்த பொழுது அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. கர்த்தர் அப்போ பெலிஸ்தியர்கள் சொல்கிறாங்க, தேவன் பாளையத்துக்குள்ளே வந்தார். திருப்பியுமா நான் அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன், தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் இந்த வேதம் அடையாளப்படுத்துகிறது. அப்போ பெட்டி அங்கே இருக்குது, அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப சிம்பிள் தெரிஞ்சிடுச்சு, ஆசீர்வாதத்திற்கான வழி அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே அதற்கு நான் என்ன செய்யணும், என்ன தவறு நடந்துச்சு. ஆமென். நம்முடைய லைஃப்பில் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான். இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பின்னாடி விக்கி ஆரம்பித்து முன்னாடி இருக்கிற அங்கிள் வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம், ரைட்டா? ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவர் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகுது. அந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு, காரணமே இல்லாமல் தப்பே செய்யல. ஆக்சுவலாக ஊசா அவன் அடிக்கப்படுகிறான். தாவீது அதை குறித்து எழுதுறான், ஊசா ஒரு தவறுமே செய்யலையே, அவன் எப்படி அடிக்கப்பட்டான்னு சொல்லி. அப்போ என்ன விஷயம் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கர்த்தர் இருந்தான்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் ஆசீர்வாதம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. எத்தனை பேருக்கு தெரியுது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு? இன்னும் என் குடும்பத்தில் ஆண்டவர் நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? புரியுது இல்லையா? அப்போ புரியும் பொழுது ரொம்ப அடுத்த காரியம் ரொம்ப சிம்பிள். தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னா, கர்த்தரிடத்துல போய், ஆண்டவரே நாங்கள் செஞ்ச தவறு என்ன ஆண்டவரே? ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன ஆண்டவரே? ஏன் கர்த்தர் எங்கள் கூட இல்லை? கிதியோன் கேட்டான் இந்த வருஷனுடைய துவக்கத்தில் தான் இல்லையா, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பராக்கிரமசாலியேன்னு இருக்கிறீங்க, கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் இப்படி போகிறோம் வர வாயிலெல்லாம் நாங்கள் மாட்டிக்குவோமா? மீதியானவர் வந்து எங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு போகிறாங்களே, கர்த்தர் நீங்கள் எங்களோட இருந்தால் அப்படி நடக்குமா? இது எவ்வளோ நியாயமான கேள்வி. அப்போ அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, கிதியோன் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே எங்கள் பிதாக்கள் கண்ட அற்புதங்கள் எங்கே? ஞாபகம் இருக்குங்களா? நான் சொல்லும்போதாவது ஞாபகம் வரணும். எங்கள் பிதாக்கள் கண்ட அற்புதங்களை அப்போ நம்ம கேட்கணும். தாவீது பார்க்குறான், பிரசன்னத்தை பார்க்குறான், ஆசீர்வாதத்தை பார்க்குறான், வழி தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் இங்கே தாண்டா இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட தாண்டா இருக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்கணும். ஹல்லேலூயா. விசாரித்த உடனே கர்த்தருடைய பதில் வருகிறது, அப்பா பெட்டி கொண்டு வரப்பட வேண்டிய முறைமை இது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அதில் ஒரு வசனத்தை இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அந்த 13வது வசனத்தை நான் ரொம்ப முக்கியமாக அடிகோட்டிட்டு காண்பிக்கிறேன். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும். ஒரு விஷயம் அங்கே இஸ்ரவேல் எல்லாருக்குமே தெரியும், பெட்டி லேவியர்களால் தான் சுமக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அது மோசேயுடைய பிரமாணம். எப்படி அந்த பிரமாணங்கள் மறக்கப்பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். நம்முடைய சவுல் இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாரு தெரியுமா? அவருடைய நாட்களில் பெருசா தேவனுடைய பிரமாணங்கள் மதிக்கப்படலை, வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தாவீது அந்த தவறை செஞ்சிருந்தா கூட லேவியர்கள் வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா? நாளைக்கே பாஸ்டர் நான் ஒரு காரியம் செய்யும்பொழுது கூட, இல்லை பாஸ்டர் பைபிள் இந்த மாதிரி தானே சொல்லியிருக்கணும், ஒரு டவுட்டாவது கேட்கணும் இல்லை? லேவியர்கள் வந்து கேட்டிருக்கலாம் இல்லை, இல்லை பெட்டி கொண்டு வரப்பட வேண்டிய முறைமை இது இல்லை, அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் ஊசா அடிக்கப்பட்ட பிறகாவது யாராவது வந்து சொல்லியிருக்கலாம்ல. ஆனா யாருமே சொல்லல. தாவீது ஜெபித்து அதை கண்டுபிடிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில முதல்ல என்ன தெரியுமா? தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது நிச்சயமா தெரியும். இருந்தா எல்லாம் வெற்றி தாயா. கர்த்தர் கூட இருந்தா நமக்கு சக்சஸ் தாயா. அதுல மாற்று கருத்தே இல்லை. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தாலும் அவனுக்கு கிருபை கிடைக்குது. யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையே இருந்தாலும் அவனுக்கு கிருபை கிடைக்குது. ஆனா கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முதல்ல தேவன் இடத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என் குடும்பத்துல என்ன பிரச்சனை, எங்க ஆண்டவரே ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம விசாரிக்கணும் கர்த்தர் இடத்துல. ஹல்லேலூயா. விசாரிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பாரு. அந்த பதில் எப்படிப்பட்ட பதில்னா, பெட்டிய லேவியர்கள் சுமக்கணும், அப்படி சுமக்கப்படலை. அப்போ ஆண்டவருடைய சமூகம் பிரசன்னம். தேவன் அவங்க நகரத்துக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் ஒரு முறைமையை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அந்த முறைமைப்படி நிறைய நேரத்தில் கர்த்தரால இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுனாலே, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு முறைமை உண்டாங்கிறது போல இன்னைக்கு எப்படி ஆராதிக்கிறாங்க. மேடையில் குதிக்கிறது என்ன ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல இன்னைக்கு ஆராதனை. ஆனால் அதுக்கு ஒரு எல்லாம் தாவீது நடனம் ஆடினான்னு சில காரணங்கள் சொல்றாங்க. அதுக்குள்ள நான் போகல. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. தாவீதுடைய இன்டென்ஷனை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு உங்களுடைய இன்டென்ஷனும் என்னுடைய இன்டென்ஷனும் அதே போல தான் இருக்கும். என்ன? ஆண்டவர் என் கூட இருக்கணும். நல்ல இன்டென்ஷன் தானே தாவீது. வேற இது வரைக்கும் சவுல் பெட்டி போச்சு, சவுல் மரித்த பிறகு மணிக்கணும் பெட்டி போச்சு. பெட்டி போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் அங்க இருந்து எந்த ஆசாரியனோ லேவியனோ அதை குறித்து கவலைப்படலை. ஆனா தாவீதுக்குள்ள மாத்திரம் ஒரு எண்ணம் வருது, ஐயோ பெட்டி இல்லையே, கர்த்தருடைய பெட்டி நம்மளோடு கூட இல்லையே. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு நல்ல எண்ணம். தேவன் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது சரியான எண்ணம் தானே. ஆனா பிரியமானவர்களே, தேவன் என் கூட இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா கர்த்தரை கொண்டு வருகிற அந்த வழிமுறை, அந்த ஆர்டர் சரியில்லை. அது நிமித்தமா எவ்வளோ பெரிய பிரச்சனை. நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் சில காரியங்களில் நம்மளுடைய இன்டென்ஷன் நல்லா இருக்கலாம், நம்மளுடைய இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம செயல்படுகிற வழிமுறை, அது ஒருத்தருக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு உதாரணமாக என்ன வேணால் எடுத்துக்குங்களேன், ஒரு காரியம் எடுத்துக்கங்களேன், அந்த செயல்முறை தவறாக இருந்தால் கூட கர்த்தரால் கோபப்பட முடியுமா? ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த முடியுமா? அதுதான் இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படி கொண்டு வரணும்? வேற ஒரு தவறும் செய்யல தாவீது. இதுதான் முறைமை. இந்த முறைமையை கடைபிடிக்கல. வாசிங்க யாராவது ஒருத்தர் எபிரேயர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 8:4 மன்னிக்கணும். பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. வாசிங்க தொடர்ந்து. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். நேரத்தில் சில வார்த்தைகளை ரொம்ப அழுத்தி தான் படிக்கணும். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லும்போது, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரம் ஒரு அளவு, ஒரு நூல் கூட மிஸ் ஆக கூடாதுன்னு கர்த்தர் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறார். அதாவது இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அதனால தான் சவுலுக்கு பிரச்சனை வந்துச்சு. சவுல் கீழ்ப்படிஞ்சாரு. ஆனா அந்த சரியான கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தர் அவன் மேல கோபப்படுறார். அவன் ராஜாங்கத்திலிருந்து தள்ளி போடுகிறார். பிரியமானவர்களே, ஏன் அந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்க? அதே எபிரேயர் 2வது வசனத்தை 8:2 வாசிங்க. அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு கூடாரம் இருக்கு, பரலோகத்தில் ஒரு ஆசாரியர் இருக்கிறாரு, அவர் பிரதான ஆசாரியர் ஆகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு. ஆகையினால நான் இதை வாசிக்கும் போது ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டேன், பூமியில் இருக்கிற எல்லா முறைமைகளும் இல்லை, பரலோகத்தின் ஒரு மாதிரியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சாம்பிள் தான். அதனால தான் சொல்றாரு, அந்த அளவில் ஒண்ணுமே மாறக்கூடாது. நோவாவுக்கு பேழையை செய்யும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் நோவாவின் இடத்துல சில அளவுகளை கொடுத்து, அந்த கடைசி வசனம் நீங்க நோவா 6வது அதிகாரம் மன்னிக்கணும் ஆதியாகமம் 6வது கடைசி வசனம் வாசிங்கன்னா, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 40 கடைசி அந்த பக்கங்களை வாசிக்கும் பொழுது, மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அப்பொழுது ஒரு மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய முறைமைன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எதை செஞ்சாலும் இப்படிதான் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறாரு. அந்த ஆர்டர்ல நம்முடைய ஆராதனை இல்லைன்னா கூட அது கர்த்தர் இடத்துல போய் சேராது. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ஆராதனையே வேஸ்ட் ஆயிடுது.
வேஸ்டானா பரவாயில்ல, தாவீது பெட்டியை கொண்டு வரலாம்னு நினச்ச ஒரு நல்ல நோக்கம் இன்னொருத்தனுக்கு பிரச்சனையாய் முடிந்து போச்சு. ஆக்சுவலாக ஊசா ரொம்ப அப்பாவியான மனுஷன், அவனும் பாவம்லாம் செய்யலை. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் பிரமாணம், பெட்டியை தொடக்கூடாது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், காட் ஆண்டவர் வந்து அவனை எதற்காக அடித்தாருன்னா பிகாஸ் ஆஃப் இஸ் எரர். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எரர் செய்கிறோம், எரரை தாண்டி மிஸ்டேக் பண்ணுறோம். அவன் ஒரு எரருக்கும் மிஸ்டேக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பிழைக்கும் தவறுக்கும். பிழைனா தெரியாமல் செய்வது பிழை, தெரிந்து செய்வது தவறு. இது செய்யக்கூடாது தெரிஞ்சு செய்வது தவறு, நம்ம தவறு. ஆனால் தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை இது வரைக்கும் காத்து கொண்டிருக்குது. விஷயம் என்னென்னா, கர்த்தர் நம்ம கூட எப்போ இருப்பார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்போ அதை வாசிக்கும்போது திருப்பி நம்ம அந்த 1 15வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். அப்போ அடுத்தது சொல்கிறாரு, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும். இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறதற்கு ஆட்கள் இல்லை, அன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதின் மூலமாக பேசுகிறார் கர்த்தர், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம தேடுகிறபடி, நியாயமானபடி, அவர் வைத்திருக்கிற அந்த வழியில் நம்ம தேடாமல் போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார். நல்லா கவனிச்சுக்கிங்க, ஏன்னா போன வாரம் பேசின அதே சாரம்தான். கர்த்தர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எவ்வளவு பயங்கரமானவர். நம்ம ஆண்டவரை சில நேரத்தில் யோசிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோன்ட்டு. இங்கே வசனம் போட்டிருக்கு, நியாயமானபடி தேடாததுனாலே அவர்களுக்குள்ளே அடி கிடச்சுதான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதை நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். அந்த நியாயமானபடி தேடாதே போனபடினால என்ன எழுதிருக்குன்னா, we did not consult him about the proper order. எப்படி நாங்கள் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல போய் அவங்க விசாரிக்கலையாம் பிரியமானவர்களே. அவ்வளோதான் இருக்குது. அதற்கான ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய அடியே கிடச்சிது. ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம லைஃப்பில் நம்மளை யோசித்து பாருங்களேன், எவ்வளோ இடத்துல நம்ம தவறுகளை செய்கிறோம்ல. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது அதிகாரம் 12வது வசனத்தை முதலாவது வாசிங்க. 106, 12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து செங்கடல் வழியாக ஆண்டவரை கொண்டு போய் வெளியே வரும்பொழுது மிரியாமோ அவங்க இருக்கிற எல்லா பெண்களும் கர்த்தரை ஆடி பாடி நடனத்தோடும் தம்புருவோடும் மகிமைப்படுத்தி வராங்க. அங்கே வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள், மறுபடியும் வாசிங்க, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆண்டவர் ஒரு நன்மையை அங்க செய்கிறார். ஒரு காரியத்தை அங்க செய்யும் பொழுது உடனே என்ன வருது அப்படின்னா, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட கர்த்தர் சில காரியங்களை பேசுகிறார், சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நம்மளும் அப்படி ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது, இல்லை இந்த வருஷம் போன வருஷம் எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்போ அந்த நன்மை நடக்கும் பொழுது, கர்த்தருடைய கிரியை நம்ம பார்க்கும் பொழுது உடனே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். என்ன வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு நான் இப்படி செய்வேன்னு சொன்னார், அதன்படி அவர் செஞ்சுட்டார், என்னை அவர் வெட்கப்படுத்தல அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருடைய துதியை பாடுகிறோம். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அடுத்த வசனம், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஆனாலும் ஒரு நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்கிற உதவியை சீக்கிரமாய் நாம் மறந்து போகிறவர்களாய். நீங்கள் மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, இதில் நானும் விதிவிலக்குகள் கிடையாது. அதாவது ரொம்ப பயங்கரமான தேவையில் இருந்திருப்போம். டெஸ்பரேட் சிச்சுவேஷன் சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஆபத்து நேரம், ஐயோ எனக்கு கடவுள் உதவி செய்ய ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையோடு இருந்திருப்போம். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உதவி செய்திருப்பார். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு இறங்கி இருப்பார்.
அது ஒருவேளை ஒரு வியாதியிலேருந்து சுகத்தை கொடுத்துருக்கலாம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வேலை இல்லாத சூழ்நிலை ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், என்ன காரியம் என்ன இருக்கலாம். அது வரும்பொழுது பாருங்க, அந்த சூழ்நிலை கர்த்தர் இறங்கி உதவி செய்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்துறோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு முன்னாடி வந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு அவருக்கு சாட்சியம் சொல்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சீக்கிரத்தில் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஹல்லேலூயா, மறந்தது மாத்திரம் இல்லை, அங்க போட்டிருக்கு அதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை போட்டிருக்கு, வாசிங்கம்மா. அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். ஹல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மையை செய்கிறார், ஒரு கிருபையை செய்கிறார். இப்போ அந்த நன்மைக்குள்ள ஒருவேளை அந்த செய்கிற நன்மையிலேயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செங்கடலை பிளந்து கொண்டு வந்துட்டாரு, வனாந்தரத்தின் வழியே கொண்டு போறாரு, அவர் தண்ணீர் கொடுக்குறாரு. எங்கே திரும்ப மெயினாக இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்க காடையை இச்சித்து கரியை இச்சித்து கேட்குற காரியம். அது கீழே எழுதிருக்கு பாருங்க, வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, நல்லா கவனிச்சுக்குங்க இந்த வார்த்தையை. இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கு? முதல்ல அவருடைய கிரியைகளை நம்ம மறந்து போகிறவர்களை காணப்படுகிறோமா? அதில் ரொம்ப முக்கியமானது, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். தாவீது என்ன செய்றான்? பிரச்சனைன்னு வந்த உடனே கர்த்தரிடத்துல போய் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு 1ஆம் அதிகாரத்தில் சொன்னவர் 7வது அதிகாரத்தில் அந்த ஜனங்களை விட்டு விலகி போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, ஆகான் என்கிற ஒரே ஒரு மனுஷன் நிமித்தமாய் சாபத்தீடானது உள்ள வந்துருச்சு. இப்போ பாருங்க, ஆண்டவர் தான், தேவ சித்தம் தான் அங்கே ஆசீர்வாதம் கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னது கர்த்தர் தானே சொன்னாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு கர்த்தர் தானே சொன்னாரு. ஆனால் போயிட்டானே ஆண்டவர். அப்போ ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பிரச்சனை வரும், யோசுவா மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்போ அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு யோசுவா செய்கிற வழி என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்துல போய் அவன் முறையிடுகிறான். தேவனிடத்துல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவனும் அவனுடைய மூப்பர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. என்ன நடக்குது? கர்த்தர் அந்த இடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஒருத்தன் செஞ்சிருக்கிறான், அவனை கண்டுபிடிச்சி அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல. ஏன் அப்படி ஒரு ப்ராசஸ்லாம் வைக்கிறாரு? சில நேரத்தில் ஏன் அப்படி சில ப்ராசஸ்லாம் கர்த்தர் வைக்கிறாருன்னா, அந்த மனுஷனுக்கு மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பம். ஆகான் மாத்திரம் முதல்லயே வந்து நான் தானே சொல்லலை, அந்த சீட்டு கடைசி சீட்டு வர்ற வரைக்கும் அவன் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். என்னை ஆண்டவர் கண்டுபிடிக்க மாட்டாரு. ஏன் ஆண்டவர் இவ்வளோ சொன்ன யோசுவாவுக்கு இவ்வளோ சொன்னவர், யோசுவா இந்த மனுஷன் தான் சொன்னா முடிஞ்சு போச்சு இல்லை, நீ கண்டுபிடிச்சிக்கன்னு விட்டுட்டாரு. ஏன்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த சூழ்நிலை அந்த பிரச்சனையில் ஆண்டவர் இடத்துல போய் நம்ம விசாரிக்கணும், கர்த்தர் இடத்துல. அதான் இங்கே சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே பாருங்கள் அடுத்தது போட்டிருக்கு, ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க, கரியை கேட்டாங்க. ஆண்டவர் கரியை கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா? கொடுத்த பிறகு என்ன ஆச்சு? யாராவது சொல்லுங்க, என்ன ஆச்சு? யாருக்குமே தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? வனாந்தரத்தில் அநேகரை அழித்து போட்டார் தெரியுமா? அழித்து போட்டார் இல்லை? இதை படிக்கும்போது இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய சித்தத்தின்படி கேட்டு வாங்கிக்கணும் போல இருக்கு. கரிக்காக முறையிட்டாங்க, கரியை கொடுத்துட்டாரு. அது அவர்களுடைய மூக்கின் வழியாய் வருகிற அளவுக்கு அதை தின்னு முடிக்கிறதுக்குள்ள மனாந்தரத்தில் அத்தனை பேருடைய இச்சித்தவர்களுடைய சவங்கள் விழுந்தது. பயங்கரமாக இருக்குல்ல? இந்த கடவுளை தான் நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? இந்த கடவுளை தான் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதை அங்கே எழுதியிருக்கு பாருங்களேன், அவர்கள் கேட்டதை அவருக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பிரியமானவர்களே, இன்னொரு சாட்சியை கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் ஒரு நன்மை செய்யும்போது கர்த்தரை நம்ம துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், வி பிரைஸ் காட். ஆனால் அதே நன்மையில் கஷ்டம் வரும்போது என்ன செஞ்சிடறோம் அப்படின்னால, நமக்கு அந்த நன்மையை அப்படியே மறந்துட்டு, அது மாத்திரம் இல்லை, அந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட நம்ம காத்திராமல் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க மாட்டோம், ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன செய்யணும். நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா ஏற்கனவே, எல்பெத்தலில் நான் இருக்கும்பொழுது எத்தனையோ சூழ்நிலை. யார் என்ன அங்கே கொண்டு போய் வச்சது?
கர்த்தர். அது ஆசீர்வாதமா இல்லையா? நிச்சயமாக ஆசீர்வாதம். அப்போது கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சார்னா யார் என்னை அங்கேருந்து என்னை வெளியே கொண்டு வரணும்? அவருடைய ஆலோசனைக்கு நான் காத்திருந்தேன்னா நான் காத்திருந்தேன். அங்கேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி என்னால் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன். ஜபங்களில் பண்ண நேரத்துலலாம் சில நேரத்தில் சில ஜபங்கள்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம். ஆண்டவர் எங்கே வேணால் பேசுவார். ஒரு நாள் என்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு வந்து நான் நிறுத்தும் பொழுது மனசில் யோசிக்கிறேன், போதும் இன்னையோட இந்த இடம் நமக்கு போதும், அவசியமே இல்லை, எனக்கு அவசியமே இல்லை இப்படி கஷ்டப்படணுன்ட்டு வந்து பைக்கை நிறுத்துகிறேன். ரொம்ப தெளிவாக ஒரு சத்தம் கேட்குது, மகனே காத்துரு. இப்போது ஆசீர்வாதத்தை கொடுத்தவருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லை என் சூழ்நிலைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா? தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான் நேபுகாத்நேச்சாரால். என்னவா கொண்டு போகப்பட்டான்? அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அது ஆசீர்வாதமா? ஆனால் அது தேவ சித்தமா? தேவ சித்தமா? ஒருத்தர் இப்படி தலையாட்டுங்க, ஒருத்தர் இப்படி தலையாட்டுறீங்க. தேவ சித்தம்தான், தேவ சித்தம் தான். ஏன்னா தானியேல் கதையை படித்தவங்களுக்கு தெரியாதா? சரி, தேவ சித்தம் அந்த இடத்துல இருக்கிறான். இப்போது போன உடனே அடிமையாக போனான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிமையாக போனான். அதுவே தேவ சித்தம் அவன் நம்பி விசுவாசிக்கிறான். கர்த்தர் தான் என்னை இங்கே கொண்டு வந்தாருன்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கை தீட்டுப்படாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறான். 1வது அதிகாரம் பரிசுத்தமாக காத்துக்கொண்டவொடனே அங்கே என்ன நடக்கும்னா 1வது அதிகாரத்தில் ராஜா பார்க்குறான், எல்லாரை விட இவங்க முகம் கலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குறார். இன்னும் நல்லா கவனிங்க, இன்னும் உயர்வு வரல. ஆனால் அவங்க பார்வையில் அத்தனை பேரை ட்ரெயின் பண்ணுறதுல இவங்க 4 பேர் மாத்திரம் ஹைலைட்டடாக பிரதானமாக நிற்கிறாங்க. அறிவுலேயும் ஞானத்துலேயும் எல்லா முகக்கலையிலையும் அட்டகாசமாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு சின்ன தீர்மானம். இப்போ கர்த்தர் பலன் நல்ல கவனிங்க, நல்ல கொஞ்சம் தேவ சித்தம். நிறைய நேரத்தில் தேவ சித்தம் பிரச்சனை இருக்காது. யார் சொன்னா? இல்லை யார் சொன்னான்னு கேட்குறேன். பிரச்சனை வந்தால் அது தேவ சித்தம் இல்லை. அப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது தேவ சித்தமா இல்லையான்னு நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி அது என்ன நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் தெளிவாக பேசுகிறார் உங்களோட. நல்லா உங்கள் இருதயத்தில் இதை எடுத்துக்குங்க. யாரும் அதை அஃபென்சிவாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். எனக்கு சாட்சியோடு பேசினார் கர்த்தர் இந்த காரியத்தை. பாருங்கள், இப்போ அந்த இடத்துல 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு தரிசனம் வந்துடுது, பயங்கரமான தரிசனம். அந்த தரிசனத்தை இப்போ என்ன சொல்கிறாருன்னா சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லணும், ஏன்னா என்னை ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு பண்ணுறாரு. அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜா ஒரு தீர்மானம் பண்ணுறான். என்ன அப்படின்னா, யாருமே சொல்லலை, எல்லாம் வந்து மாற்றி மாற்றி போய் சொல்கிறாங்க, குறி சொல்கிறாங்க, எல்லாம் வரான், என்னென்னமா வரான். ராஜா ஒரு தீர்மானம் பண்ணுறான், நாளைக்கு ஒருத்தன் தலை கூட இருக்காது, எல்லாரையும் நான் கொன்று போட்டுடுறேன். இதை நான் கதையாக சொல்லிடுறேன். அந்த சூழ்நிலையில் தானியேல் இதை கேள்விப்பட்டு இந்த பிரதானிகள் இடத்துல வந்து, தானியேல் எனக்கு ஒரு நாள் மாத்திரம் ராஜா கிட்ட அவகாசம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறான். நடந்த காரியம் தெரியும். கர்த்தர் சொப்பனத்தையும் தரிசனத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தானியேல் ராஜாவால் உயர்த்தப்பட்டான். அடிமையாக போனால் ஒரு லெவலுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிது. பயங்கரம் நெருக்கம். நான் சும்மா நெருக்கம் இல்லை, உயிர் போயிடும். ஒரு நாள் ஆண்டவர் சொப்பனத்தை வெளிப்படுத்தல அப்படின்னா மறுநாள் உயிர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவனிடத்துல விசாரித்தான். தேவன் அந்த காரியத்தை செய்து முடிச்சாரு. அந்த நடுவில், பிரச்சனைக்கு நடுவில் தான் உங்களுடைய உயர்வு இருக்கு. பிரச்சனையை பார்த்து ஓடுறீங்கப்பா. நான் ஓடணும்னு நினச்சா எத்தனை வாட்டி ஓடிக்கலாம் தெரியுமா? நான் ஓடணும்னு நினச்சிருந்தா எத்தனை வாட்டி ஓடி இருக்கலாம் தெரியுமா? அப்போ எதுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்? இப்போ பவுல் எழுதுறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் போர் சேவர்களாய் தீங்கு அனுபவிங்கன்னு எழுதுறாரு. கொஞ்சம் சாதாரண பிரச்சனை வரக்கூடாது. அதோட முடியல தானியேல் கதை. அடுத்தது அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ தானியேல்னா வெளியூராக போயிருந்தாரு, அங்கே தான் இருக்கிறாரு. ஷாத்ராக் மேஷாக் எப்படி இருந்திருக்கும் அவன் இருதயம் அந்த சூழ்நிலையில்? அதில் நிற்கிறான். இப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவ சித்தத்தின்படி தான் அங்கே வந்தாங்களா? தேவ சித்தத்தின்படி தான் உயர்த்தப்பட்டாங்களா? அப்போ உயர்த்தப்பட்டாங்களே, அப்போ ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? தானியேலை உயர்த்தும் பொழுது தானியேல் அவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோன்னா அவங்களையும் சேர்த்து உயர்த்துறாங்களே, ஏன் பிரச்சனை வந்துச்சு? கர்த்தர் அப்படி தான் கொண்டு வருவார். நின்றாங்க.
கடைசியாக நீங்கள் வாசிங்கன்னா தானியேலுக்கும் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? 3 வேளை அவர் மாத்திரம் ராஜா கட்டளை போட்டுட்டான், யாரும் ராஜாவை இல்லாமல் வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு. இவன் பேரில் பொய்யாய் பிராது சொல்லி அவன் தேவன் பேரில் அவனிடத்துல குற்றம் கண்டுபிடித்து எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டாங்க? என்ன சொன்னான் தானியேல்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? தேவன் என்னை கொன்று போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், ஹல்லேலூயா. அவர் என்னை விடுவித்தாலும் என்னால் விடுவியாமல் போனாலும், இன்னொரு வார்த்தையில் சொன்னா, அவர் சித்தத்துக்காக நான் நிற்பேன், அவருக்காக நான் நிற்பேன். தானியேல் கதை டோட்டலாக வேற. அவர் உள்ளே போகும்போது எப்படி போயிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஒரே வார்த்தை சொல்கிறாரு, அவருடைய உண்மையின் நிமித்தமாய் கர்த்தர் மறுபடியும் ஒரு உயர்வு. இந்த உயர்வுலாம் எங்கே போச்சு தெரியுமா? 3 ராஜாக்கள் மாறுறாங்க, தானியேலுடைய ஸ்தானம் மாறலை. அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நேபுகாத்நேச்சார் வா, நீ தரியுவா, நீ கோரேஸ் வா, நீ யார் வேணாவா, எல்லாருடைய ராஜாங்கத்திலையும். ஆனால் அதுக்கு அவன் எது வழியெல்லாம் கடந்து போனோம்? பரீட்சைகள் வழியாக கடந்து போகணும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ சித்தம் தானா இந்த ஆசீர்வாதம் எனக்கு? அப்போ தேவ சித்தத்தோட பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, ஜெபத்தினால மேற்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நான் கேட்டதே அதுதான். என்ன? தாவீது பிரச்சனை வந்தோடனே போய் தேவன் இடத்துல விசாரிக்கிறான். எத்தனை பேர் ஹானஸ்ட்டாக கையை தூக்குங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை மாறணும்னு நிறைய பேர் ஜெபிப்போம். எத்தனை பேர் ஏன் இந்த பிரச்சனைக்கு என்ன ஆண்டவரே காரணம் அப்படின்னு விசாரிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹானஸ்ட்டாக கை தூக்குங்க. ஓகே, விசாரிக்கிறீங்கல்ல, பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா? அடுத்த கேள்வி, இல்லை. அப்போ எதுக்கு விசாரிக்கணும்? பாஸ்டர்கிட்ட ஏதோ ஒரு காரியம் கேட்டீங்க, பாஸ்டர்கிட்டேருந்து பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லையா? ஒருவேளை பாஸ்டர் யோசிக்கிறார். நம்முடைய சகோதரர் என்ன சார், நம்ம பிரதர் ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னார். டேவிட், அவர் பேர் என்ன? டேவிட் ஜியோன் சர்ச்சு பாஸ்டர் பேர் டேவிட் சுந்தரம். அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்களாம். சில நேரத்தில் அவர் கேட்டப்போ ஒரு பதில் சொல்லுவார், அந்த பதில் சரியாக கூட இருக்காது சில நேரத்தில். அந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்குமா சில நேரத்தில். நம்ம அதை கேள்வி கேட்டவங்களே மறந்து போயிருப்போமா, வந்துல அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போவார். நிறைய நேரத்தில் தேவனிடத்தில் விசாரிக்கிறோம், ஆனால் தேவனிடத்தில் காத்திருக்கிறது கிடையாது. ஒன்று தான் பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்தினால காரியங்களை மேற்கொள்கிறோம். யாத்திராகமம் 17 எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சம்பவத்தை வாசி நான் முடிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 17 காத்திருக்கிறதுல தான் கர்த்தருடைய பிள்ளைகள்ன்றதையே நம்ம காமிக்க முடியும். ஆபிரகாம் பொறுமையோட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தானாம் பெரியமானல. வாசிங்க யாத்திராகமம் 17 8வது வசனம் வாசிமா. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இந்த வசனத்தை வாசிட்டு அதை நான் சம்பவமாக சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வருது. கர்த்தர் அவங்கள நடத்தி கொண்டு போகிறாரு. எங்கே நடத்தி கொண்டு போகிறாரு? கானான் ஆசீர்வாத தேசத்துக்கு நான் அவங்கள கொண்டு போவேன்னு தேவன். அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய கிரியைகள்லாம் பயங்கரமாக பார்த்துட்டாங்க. செங்கடலை பார்த்தாங்க, மன்னாவை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ திடீர்னு எதிரி அமலேக்கு வரான். அமலேக்க வேற யாருமே கிடையாது, பிசாசு, சத்ரு, நம்ம வாழ்க்கையில் வருகிற சத்ரு. அமலேக்கு ரெவிதீமில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்குறான். என்னடா இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை. இது வரைக்கும் தண்ணி இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, உணவு இல்லை, கறி இல்லைன்னு தான் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ எல்லாம் போய் எங்கேயோ போயிட்டு இருக்கிற வனாந்தத்தில் போயிட்டு இருக்கிற அவங்கள எங்கேயோ இருக்கிற அமலேக்கு விரோதி சத்ரு அவங்கள கொல்லும்படிக்கு தேடி வருகிறான். பெரியமானவர்களே, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது மோசே என்ன சொல்றாருன்னா, ரெவிதீமில் இருக்கும்போது, நாளைக்கு இந்நேரத்தில் யோசுவா நீ போய் அவர்களோட உன் கூட இருக்கிற பலசாலிகளை கொண்டு போய் யுத்தம் பண்ணு. நாளைக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். நான் மலை மேலே ஏறி நின்று என்னுடைய கரங்களை உயர்த்தி, இன்னொரு வார்த்தையில் இல்லை, நேற்று ஜெபத்தில் எடுத்த காரியம் என்ன அப்படின்னால நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க 11வது வசனம்.
மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் பேசுகிறேன், கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிக்கிறீங்க, என்ன பாருங்க எல்லாரும் கவனிங்க. மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அது எதற்கும் அடையாளம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா பிரியமானவர்களே, உங்கள் முழங்கால கர்த்தருக்கு நேராக போய் போட்டு உங்கள் முழங்காலையும் உங்கள் கரத்தையும் தேவனுக்கு நேராக நீங்கள் உயர்த்தி 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 நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக சத்துருவை மேற்கொள்ளுவார். பாதி நேரம் போய் வீட்டில் படுத்துடுறோம், பிரச்சனை இல்லை. சத்ரு அங்கே வேதம் போட்டிருக்கு, எவ்வளோ அழகாக அதை ஒப்பனையாக எழுதியிருக்கிறார் இல்லையா? கையை தூக்கிறதுனால இல்லை, அவன் கை தளர்ந்த பொழுது அமலேக்கு இஸ்ரவேலை மேற்கொண்டான். வெரி சிம்பிள். கர்த்தர் தானே அவங்கள கொண்டு போகிறாரு. நான் உங்க கூட இருப்பேன்னு கர்த்தர் தானே சொன்னார். மோசே கூட பேசுகிறேன், மோசே நான் உன் கூட இருப்பேன், மோசே என் சமூகம் உன் கூட இருக்கும் மோசே அப்படி சொன்ன கடவுளுடைய பாருங்க, கை தளரும் பொழுது அமலேக்கு இஸ்ரவேலை மேற்கொள்றான். என்னடா அது? பாண்டவர் அந்த இடத்துல ஏதோ சொல்லி கொடுக்குறாருல்ல. அப்போ உன் வாழ்க்கையில் சத்ருவுடைய ஆதிக்கம் பெருகும் பொழுது உங்களுடைய ஜெபம் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நான் பேசினேன், 10 நிமிஷம் ஜெபம் நம்ம இந்த நாட்களில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 10 நிமிஷம் ஜெபம் மன்னிச்சிருங்க கூரையை கூட தாண்டாது. ஏன் அதுக்கு காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா பிசாசு தனக்கு கொஞ்சம் காலமே உண்டென்று சொல்லி எல்லா இடத்துலையும் அவன் கோட்டையாக மாற்றிட்டான். ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு மரம் சிலையாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு தெருவுக்கு தெருவு, மரத்துக்கு மரம், ஒரு மரம் இருக்கக்கூடாது. எல்லாம் இதெல்லாம் எதற்கு அடையாளம்? அந்த நாட்களில் என்ன ஆராதனை நடந்துச்சு? கருவாலி மரத்தின் கீழையும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேசித்தனம் பண்றீங்களேடா, கருவாலி மரத்தின் கீழையும் இந்த மரத்தின் கீழையும் எங்க போனாலும் மலைகளுக்கு மேலேயும் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த நாட்களில் பேசுறாரு இல்லையா? அவங்கள பார்த்து இன்னைக்கு அப்படிதான் ஆகி போச்சு எங்க எல்லா இடத்துலையும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, விற்கிறதுக்கான ஆராதனைகள் அப்படி நடக்குது. சத்ருவின் வல்லமை நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறது. அதனால தான் பிரியமானவர்களே, தேசத்தில் நம்ம நினைக்கிறதான ஒரு சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம் யாரு? நீங்களும் நானும். ஏன் இன்னைக்கு நம்ம 10 நிமிஷம் தானே ஜெபம் பண்ணுறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண சொன்னாரு? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண சொன்னாரு? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சிம்பிளாக சொன்ன பைபிள்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும்னா, நான் என் வாழ்க்கையை முதல்ல நான் சோதனையிலேருந்து தப்பு வைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்கணும். இதில் ஏதாவது தவறு இருக்கா? பைபிள்ல இருந்து தான் பேசுகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் உடனே கேட்கலாம், 10 நிமிஷத்தை ஜெபெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நீ நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுற, பகலெல்லாம் ஜெபம் பண்ணுற, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுற. திடீர்னு நெகேமியா போய் ராஜா முன்னாடி நிற்கும் பொழுது நான் போயிட்டு 1 மணி நேரம் ஜெபம் போட்டு வரேன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அந்த நேரத்தில் அவர் ஆனால் ராவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அந்த இடத்துல அந்த அபிஷேகம் என்ன பண்ணுறதுன்னா, அப்படியே எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தா அது பெருகி போகுது. அப்போது பின்னாடி பின்புலம் இருக்குது. நம்ம ராத்திரிலையும் ஜெபம் பண்ணுறது கிடையாது, பகல்லையும் ஜெபம் பண்ணுறது கிடையாது. 10 நிமிஷம் ஜெபம். பிரியமானவர்களே, உங்கள் லைஃபு, உங்கள் குடும்பங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும் அப்படின்னா 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இப்போ அடுத்த கேள்வி, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. எத்தனை பேர் நான் இன்னிலேருந்து 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறவங்க எத்தனை பேர்? உங்கள் கரங்களை உயர்த்துங்க. அவசரப்பட்டு தூக்கிட்டிங்கன்னா செய்யணும், அவசரப்பட்டு தூக்கிட்டிங்கன்னா செய்யணும். தேவன் நிச்சயமாக உதவி செய்வார். நம்ம பலத்தில் முடியாது, அவரை சார்ந்து கொண்டு. ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, உங்கள் குடும்ப பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் மொபைல் ஒவ்வொருத்தரையும் வாங்கி அதில் டைமிங் இருக்கும், டைமரில் ஒவ்வொரு ஆப்பும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கானே எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிக்கிட்டா வாங்கி ஒரு நாளைக்கு யூடியூப் எவ்வளோ நேரம், வாட்ஸ்அப் எவ்வளோ நேரம் கண்டுபிடிக்கிட்டா. ஏன் நிறைய பேர் 1 மணி நேரத்துக்கு கை தூக்க மாட்டீங்க? திருப்பியும் கேட்குறேன், 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இப்போ நிச்சயமாக நான் சொல்கிறேன், குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் மொபைலில் யூடியூப்பும் வாட்ஸ்அப்பை மாத்திரம் யூஸ் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? அப்புறம் அது ஃபேஸ்புக் எல்லாமே சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். குறைஞ்சது இல்லை கால், யார் கூடயாவது பேசுறது, ஏதோ ஒரு வகையில் 1 மணி நேரம் கடவுளுக்கு கொடுக்க முடியாதா?
திருப்பியும் கேட்குறேன், 1 மணி நேரம் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, ஆண்டவருடைய உங்களுக்கு நிச்சயமாக தேவன் உதவி செய்வார். நீங்கள் தீர்மானமே எடுக்கலை அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. 1 மணி நேரம் தீர்மானம் எடுத்தாவே எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதுதான் இயற்கை. அப்துல் கலாம் சொல்லுவார், நீ வந்து எய்ம் ஃபார் இது விண்ணுக்கு நீ எய்ம் பண்ணினாதான் நீ அட்லீஸ்ட்டு மண்ணையாவது அடைவ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு உலகத்தார் சொல்கிறது. தூக்க மாட்டீங்களா? எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் கர்த்தர். நீங்கள் பண்ணீங்க. அந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. பெரிய மாணவர்களே, ஜெபம் 1 மணி நேரம் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்னு முதல்ல நான் சொல்கிறேன். என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா டெய்லி நீங்கள் யாருன்னு கர்த்தர் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார். இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கல, இருதயத்தில் வருது சொல்லிடுறேன். நிறைய பேர் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. கர்த்தர் பேசுகிறார் நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு என்னன்னே தெரியல, என்கிட்ட கர்த்தர் பேசினார்னாவே என்ன தெரியுமா பேசுகிறாரு. இப்போ ரீசெண்டாக சொல்லிடுறேன். நேற்றைய தினத்தில் நானும் சகோதரர் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சகோதரர்கிட்ட நான் ஒரு ஓப்பனாக பேசுகிறேன். ஒரு காரியத்தை நான் பேசினேன், அவர் குறித்து ஒரு காரியத்தை பேசினேன். அதை பேசிட்ட பிறகு ஒருவேளை அவருக்கு அது நலமாக கூட இருந்திருக்கும். சில காரியங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினேன். ஆவிக்குரிய காரியம்தான் பேசினேன். எனக்கு ஒரு மாதிரி இல்லை. அது வரைக்கும் நான் பேசும்பொழுது இப்படி இருந்தால கொஞ்சம் அப்படியே லேசாக ஒரு இறக்கம் காணப்பட்டுச்சு. அவர் போயிட்டார். போன பிறகு ஆண்டவர்கிட்ட நான் விசாரித்தேன், ஆண்டவர் சில காரியங்கள்லாம் சொல்லி, இதெல்லாம் அவசியம் இல்லை, அவசியம் இல்லாமல் பேசாத. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா பெருசாக என்ன நடக்கும் அப்படின்லாம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் யாருன்னு ஆண்டவர் காமிச்சு கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனை என்னென்னு ஆண்டவர், இது நிச்சயமாக நடக்கும், எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். ஆண்டவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறேன், ஜெபம் பண்ணி போய் நின்றா அப்படின்னா இப்படின்னு வேறு இப்படியே தான் காமிச்சுட்டு இருக்கிறார். இந்த பாரு இந்த விஷயம், இந்த பாரு இந்த விஷயம், இங்கே பாரு இந்த விஷயம். நேற்று ஒரு காரியம் போகும்போது என் ஒய்ஃபு அந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஏம்மா ஒரு ஃபுட்பால் கேம் இருக்குது அப்படின்னா கோல் போஸ்ட் இருக்குது, நான் பாலை எடுத்துகிட்டு வரேன், என் கூட நீ தான் இருக்கிற, நீ ஏன் ஈடுக்கு இங்கே ஓடி வந்தால் தான் உனக்கு பாஸ் பண்ண முடியும், 2 பேரும் சேர்ந்து கோல் அடிக்க முடியும், நீ வர மாட்டேங்கிறிய. அப்புறம் இன்னொரு உதாரணம் வேறு சொன்னேன். கிரிக்கெட்டு அந்த பக்கம் ரன்னராக நிற்கிற நீ, இந்த பக்கம் நான் 2 பேர் தான், நம்ம இது 2 பேர் விளையாடுற கிரிக்கெட் தான். இல்லை கல்யாணம் ஆனவங்களாம் ஆன பிறகு 2 பேர் விளையாடுவீங்க. அது வரைக்கும் தனியாக தான், சிங்கிளாக தான், சோலோ கேம் தான் விளையாடினாங்க கல்யாணம் ஆகாதவங்க. அந்த பக்கம் நீ இருக்கிற, ஏன் ஈடு குத்து ஓடினா தானே அந்த ரன்னு ஓட முடியும், புரியுதா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவருடைய அந்த பேச்சு கேட்குது. இவ்வளோ பேச்சு பேசுறிய, கூட ஓடுறதுக்கு உதவி செய்கிறது யார்? உன்னை கூட்டுன்னு ஓடுறதுக்காக தானே, மீன்ஸ் ஹஸ்பண்டு ஒய்ஃபா கூட கூப்பிட்டு போகிறதுக்காக தானே உனக்கு உதவி அவன் மனைவியை கொடுத்தேன். நீ கூப்பிட்டுட்டே போக மாட்டேங்கிற. ஆனால் நீ நிறைய பேர் இல்லையா, எக்ஸாம்பிள் சிலர்லாம் எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? நல்லா நடப்பார். எங்கள் அப்பா எங்கேயோ நடந்துட்டு இருப்பார், எங்கள் அம்மா எங்கேயோ இருப்பாங்க. இன்னைக்கு உண்மையாகவே ஆவிக்குரிய நிலம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒன்று செய்யலாம்ல, கல்யாணம் ஆகும்போது மட்டும் எல்லா நேரத்துலையும் நான் உன் கூடயே இருப்பேன்னு கையை பிடிச்சோம்ல, அந்த கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்தால் ஒருவேளை நான் நடக்கிற வேகம் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், ஆனால் என் மனைவியே என் கூட வருவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு அது அப்ளிகபிள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள் கணவனுக்கு தான் நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணி போகணும். அதுதான் தேவனுடைய பிரமாணம், பெரியமானவர்களே. அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் பேசுவார் நம்ம வாழ்க்கையில். அதை சரி செய்ய உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், அதை நான் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயுடைய கைகள் அசந்து போச்சு. அந்த இடத்துல ஒன்று செய்கிறாங்க, கூட இருக்கிற ஊரும் ஆரோனும் மோசையை கொண்டு வந்து ஒரு கல்லை வச்சு அது மேலே உட்கார வச்சுட்டு அவனுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர் ஜெபிக்காதவங்களா இருக்காங்கன்னா உங்கள் ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையை அவங்க போகிற இடங்களில் அவங்கள தாங்கி பிடிக்கும். ஹல்லேலூயா,
ஹalleluya. இன்னும் இப்படி சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ வந்து துளசி சிஸ்டர் கை தூக்குறாங்க, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ நம்ம ஒருவேளை உங்கள் சபைக்கு வர்றது விக்கி ரம்யாவால் வர முடியல, அதனால் விட்டுருவோம். விக்கி மாத்திரம் வராப்பல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணல அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவனுக்காக நான் சாப்பிட முடியுமான்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பிழைக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களால். ஈசாக்கோட கர்த்தர் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்தேன். எப்படி? ஒரே ஒரு மனுஷன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சான் தெரியுமா, அந்த ஒரே ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்குன்னு அங்கே பயங்கரமாக ஹைலைட் பண்ணிலாம் வரல, ஆபிரகாமின் நிமித்தம். அவ்வளோ அழகாக இருக்கு, ஆபிரகாமின் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்போது உங்கள் வீட்டில் ஒரு ஆள் நீங்கள் எழும்பிட்டீங்க அப்படின்னா, கலை சிஸ்டர் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் எழும்பினா தான், இல்லைன்னா வழியே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் சொல்கிறது, ஜெயந்தி இருக்கிறான், ஒரு ஆளாவது வீட்டில் எழும்பினா தான் அந்த குடும்பம் காக்கப்படும். நம்ம சூழ்நிலையை சொல்லி அந்த ஒரு ஆளை டவுன் ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அமலேக்கு உங்களை மேற்கொண்டுக்கிட்டே இருப்பான். வெரி சிம்பிள். முழங்கால் படியிட்டு உங்கள் கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தினீங்கன்னா கர்த்தர் உங்கள் சார்பில் இருப்பார். கர்த்தர் அமலேக்க மேற்கொள்ளுவார். இதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, அமலேக்கு மேற்கொள்ளப்பட்டாதான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். அது வரைக்கும் பிசாசு பிடிச்சி வச்சிருப்பான். தானியேல் ஜெபம் பண்ண உடனே ஜெபத்துக்கு பதில் வராமல் பிசாசு பிடிச்சிட்டான். சில காரியங்களை நம்ம செயல்படும் பொழுது இல்லையா, ஒருவேளை ஒரு சின்ன வேலையின் காரியமாக இருக்கலாம், ஒரு அப்ளிகேஷன், அது ஃபார்வேர்ட் ஆகாமல் பிசாசால் பிடிச்சி வைக்க முடியுமான்னு கேட்டால் பிடிச்சி வைக்க முடியும். அது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியுமா? நம்ம பண்ணுற ஜெபத்தில் கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் துரிதமாய் நடக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் செபிங்க, எல்லாம் செபிங்க. வேற இன்னைக்கு இந்த காரியத்தோடு கூட நான் முடிக்கிறேன். அதில் ஆரம்பித்தேன். ஓபேத் ஏதோமுடைய வீட்டை 2 காரணத்தினால ஆசீர்வதிச்சார். 1, கிருபை கிடைச்சது. 2வது, அவன் வீடு அதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டது. கர்த்தருடைய இந்த காரியம் அதை பார்த்த உடனே, ஒருத்தவங்களுடைய லைஃபுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே, என்ன இது, என்ன விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நம்ம கிறிஸ்டோஃபர்னு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா, அவருடைய லைஃபுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் அதை உள்ளே போய் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா, அதுதான் ஃபார்முலா. அதை எடுத்து நீங்கள் செய்யுங்க. என்ன செஞ்சார் பெருசா? கர்த்தர் எது சொன்னாலும் செய்வார். கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறதுல ரொம்ப கீனாக இருப்பார். கரெக்டுங்களா? ரொம்ப வாஞ்சியாக இருப்பார். அந்த வாஞ்ச ஆண்டவருக்காக வேலையை தூக்கி அப்போ பாருங்களேன், அதை பார்க்கும்பொழுது இல்லை, ஓஹோ, கடவுள் இந்த மனுஷனோடவே கூட இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா, இவ்வளோதான விஷயம். அப்போ நீங்கள் அதை யாரை பார்த்து வேணா கற்றுக்கலாமே, ஓ இதுதானா. அப்போ அதையே நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட இல்லை, நிறைய நேரத்தில் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதில் என்ன பெருசாக இருக்குது? ஆண்டவரை நான் பிரியப்படுத்தணும். பைபிள் இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி முடிச்சிடலாம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 26:4 வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியார். ஆபிரகாமை நான் தெரிஞ்சு கொண்டிருந்ததுனால கிடையாது, அவனோட உடன்படிக்கை பண்ணிட்டதுனால கிடையாது, அவன் என் சொல்லுக்கு. என்கிட்ட ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அன்னைக்குன்னா ஒரே ஒரு ஆபிரகாம் தானா, ஒரே ஒரு ஈசாக்கு தான் அன்னைக்கு இருந்தது, ஒரே ஒரு யோசேப்பு தானே இருந்தா. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் இல்லை. நம்ம சபையை பார்த்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களே, உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு ஆபிரகாமாக இருந்தால் உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதம் துரத்தி அடிக்கும். இல்லை அப்படின்னா கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியா இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்பார்க்குறாருல, என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு யாருனாவது இருக்காங்களா? நான் சொன்னால் செய்வாங்க, நான் சொன்னால் செய்கிறதுக்கு. சில நேரத்தில் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கல, ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக சில காரியங்களை பேசுகிறாரு.
ஆண்டவருடைய சொல்லுக்கும் கீழ்ப்படிய முடியல, பாஸ்டருடைய சொல்லுக்கும் கீழ்ப்படிய முடியல. அப்போ எப்படி ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்க முடியும்? அவ்வளோதான் கேள்வி. ஆண்டவர் கேட்குறார், என் சொல்லுக்கு கீழ்ப்படியாருன்னா ஒருத்தர் இருக்கிறாங்களா கேள்வி சபையில்? என் சொல்லுக்கு கீழ்ப்படிவாங்களா? கேட்டால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? படிவன்னு சொல்லுவோம், ஆனால் செய்கிறோமான்னு இல்லை. செஞ்சால் லைஃப் அப்படி இருக்காது. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரியமானவர்களே, என்ன சொன்னாலும் செஞ்சான். வீட்டை விட்டுட்டு வா, பெற்றோர்களை விட்டுட்டு வா, லோத்தை விட்டுரு, பிள்ளைய விட்டுரு, பிள்ளைய பலி கொடு, நீ எங்கே உன் கால் எங்கெல்லாம் போதோ பரதேசியை போல சஞ்சரி, எல்லாம் செஞ்சான். ஆபிரகாமை போல ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சவன் இந்த பூமியில் யாருமே இல்லை. அவனை போல இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.